இதுக்கு முன்பாய் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளல, இதுக்கு முன்பாய் வேற வழிகளை நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம், நிறைய வழிகளிலே பின்பற்றி வந்தோம். அந்த வழிகளை நம்ம தேவனை கண்டதுக்கு அப்புறம் எதையும் என்ன பண்ணக்கூடாது, சோர மார்க்கமாய் பின்பற்றக்கூடாது. நமக்கு நாம் தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டா அந்த தேவன் சொல்லுகிற வசனங்களையும் அந்த தேவன் சொல்லுகிற வழிநடத்தலுக்கு ஏற்றபடியாகத்தான் வாழ வேண்டியது தவிர, எங்க பாரம்பரியம் அப்படி, எங்களுடைய உறவினர்கள் சொல்றது இப்படி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் தெரிந்தெடுக்க கூடாது. அதான் முதல்ல சொன்னேன், நல்ல தெய்வத்தை முதலாவது தெரிந்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன எடுக்கணும்? நல்ல தெய்வத்தை முதலாவது தெரிந்தெடுக்க வேண்டும். இயேசுவை நீங்கள் நாம் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவருக்கு பிரியமானதை செய்ய, அதான் சொல்ல, சோர மார்க்கமாய் அநேக காரியங்களை செய்திருப்பீங்க. சோர மார்க்கம் அப்படின்னா நிறைய வழிகளை நம்ம பின்பற்றி இருப்போம், நிறைய காரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா அதெல்லாம் எப்போ நாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்களை பலிகளை இனி செலுத்தாதிருப்பீர்களாக, இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. அப்ப இதுக்கு முன்பாய் நம்ம அநேக காரியங்களை தெரியாம ஏதோ பண்ணிருப்போம். ஆனா இதை தெரிந்து கொண்ட நாள் முதல், இதை நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டது முதல், அவரை முழு மனதோடு கூட அவர் சொன்ன பிரகாரமாக வாழ்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.